10ஆம் வகுப்பு தமிழ் சிலப்பதிகாரம் என்ற கவிதை பேழையிலிருந்து. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றுதான் சிலப்பதிகாரம். ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு முத்தமிழ் காப்பியம். இந்த சிலப்பதிகாரம் என்னன்னு சிறப்பிக்கப்படுதுன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிறது. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுது இந்த சிலப்பதிகாரம். மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, மூவேந்தர்களை பற்றிய செய்திகளை கூறுது. இதில் எத்தனை காண்டங்கள் இருக்குது முக்கியம். சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்பாங்க. 3: புகார், மதுரை, வஞ்சி. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு 3 காண்டங்களை உடையது. காதைகள் எத்தனைனா 30 காதைகள். முக்கியமாக சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள காதைகளின் எண்ணிக்கை 30. இந்த சிலப்பதிகாரம் யாருடைய கதையை சொல்லுதுன்னா கோவலன், கண்ணகி, மாதவி இவங்க 3 பேரோட வாழ்க்கையை பாடுவதாக இருக்கு. இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால், சிலப்பதிகாரம் மணிமேகலையும் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டும் என்னன்னு சொல்றாங்க, இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை எதுனா சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாருன்னா இளங்கோவடிகள். இவர் ஒரு சேர மரபை சார்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர், மணிமேகலை ஆசிரியர். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருள்க என்றதால் சொல்றாங்க. சீத்தலை சாத்தனார் தான் கோவலன் கண்ணகி கதையை கூறுறாரு. கூறி அடிகள் நீரே அருள்க, என் அடிகள் நீரே அருள்கன்னு சொன்னது யாரு? சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்பியம் படைக்கிறாரு. இளங்கோவடிகள் நாட்டுதும், சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள் தானே, நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யில் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தை எழுதுறாரு. சரிங்களா, இது முக்கியம். அடிகள் நீரே அருள்க என்று கூறியவர் யார்? சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யில் என்று கூறியவர் யார்? இளங்கோவடிகள். இதில் இத்தனை பாருங்க, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், எத்தனை காண்டங்கள்? 3, 30 காதைகள். ஒரு 7-8 கொஷின் இருக்கு.